தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை அல்லாத அளவுக்கு வெயில் கொளுத்தி வருகிறது. கோடை வெயிலின் உச்சகட்டமான அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பு 102 டிகிரி வரை வெயில் கொளுத்தியது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பின்னர் தொடர்ந்து 104 வரை வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. இந்த வெயில் காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளில் மக்கள் நடமாட்டமும் குறைந்து காணப்பட்டது. பகலில்தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்றாலும் இரவில் மின்விசிறியில் இருந்து வரும் காற்றும் அனல் காற்றாகவே வீசியது. காலை நேரத்தில் வீட்டு குழாய்களில் இருந்து வரும் தண்ணீரும் வெந்நீர் போன்று காணப்பட்டது. இந்த வெயில் கொடுமையில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இளநீர், நுங்கு, பதநீர், வெள்ளரி பிஞ்சு, பழங்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றை வாங்கி பருகி வருகின்றனர். இந்த நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோடை மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்தது. ஆனால் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில் தஞ்சையில் வெயிலின் தாக்கம் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மதியத்துக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்வதற்கான அறிகுறிகள் காணப்பட்டது. கடந்த 4 நாட்களாகவே இதே போன்ற நிலை காணப்பட்டதால் நேற்றும் மழை பெய்யுமா அல்லது வழக்கம் போல ஏமாற்றி விடுமா என்ற நிலைதான் காணப்பட்டது. இந்த நிலையில் திடீரென மாலை 4 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. 15 நிமிடத்திற்கும் மேலாக இந்த மழை பெய்ததால் இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென மழை பெய்ததால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதனால் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.